ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் கிடையாதுங்க. நம்ம எத்தனை நாள் தான் நம்ம வந்து கேரேஜ்லேயே போடுறது. அது நம்ம வெளியே போயிட்டு ரிவ்யூ பண்ணலாம் தான் பார்த்தேன். சரி, என்ன ரிவ்யூ பண்ணலாம் எனக்கும் ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு. சரி, எல்லோரும் கேட்குறீங்களே புல்லட்டோட மைலேஜ் என்ன வரும், என்னவாக இருக்கும். சரி, நம்ம புல்லட் மைலேஜ் டெஸ்ட் பண்ணலாம் சொல்லி தான் கொண்டு போனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ரிவ்யூ மாதிரி இந்தியாவிலே யாரும் பண்ணுற மாட்டாங்க. ஏன் வேர்ல்டுலேயே வந்து யாரும் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுற மாட்டாங்க மைலேஜ் டெஸ்ட்டுக்கு. ஏன்னா அவ்வளோ கூத்து நடந்திருக்கு இந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அதுமாதிரி உங்களுக்கு சாம்பிளாக சொல்லிடுறேன். என்னாச்சுனாக்கா நான் பொதுவாக நம்ம மைலேஜ் டெஸ்ட் எப்படிங்க பண்ணோம், பெட்ரோல் இருக்கும், பெட்ரோல் வந்து ட்ரைவ் பண்ணிவிடுவோம். ட்ரைவ் பண்ணிவிட்டு கார்பரேட்டரை ட்ரைவ் பண்ணிவிட்டு மொத்த பெட்ரோல் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம மேலே 1 லிட்டரோ இல்லை 2 லிட்டரோ ஊற்றிட்டு பண்ணுவோம். சரிங்களா? மைலேஜ் டெஸ்ட்டுக்கு சொல்கிறேன். நம்ம ப்ராப்பராக மைலேஜ் டெஸ்ட் பண்ணால் வந்து ரிசர்வ் ரிசர்வ் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்போது நம்ம வீடியோ போனதுக்கோசம் நான் வந்து என்ன பண்ணேன்னாக்கா டேங்க்கில் இருக்கிற மொத்த பெட்ரோலும் எடுத்துட்டு நம்ம பங்க்கு பக்கத்தில் இருக்குது பங்க்கு. அதனால் 1 லிட்டர் கேனை வாங்கிட்டு சரி பெட்ரோல் போடலாம். பெட்ரோல் போட்டு நம்ம போட்டு பேக்கில் வச்சுட்டு இந்த ஸ்டாக் இருக்கிற வண்டியில் இருக்கிற பெட்ரோல் வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம ஓட்டலாம்னு நினச்சி தான் போனேன். அப்படி பார்த்தாக்கா வண்டி போயிட்டே இருக்குங்க. நானும் பெட்ரோல்லாம் வாங்கி போட்டுட்டு போகிறேன் 5 கிலோமீட்டர் போச்சு, 10 கிலோமீட்டர் போச்சு, அதுக்கு மேலே போயிட்டே இருக்குது. எப்போ தான் நிற்கும் தெரியும். நான் ஒரு ½ அன் ஹவரில் போயிட்டு வந்தேன். இல்லை மேக்ஸிமம் 1 ஹவரில் போயிட்டு வந்தால் தான் பார்த்தேன். ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ப மாட்டீங்க, 2 ஹவருக்கு மேலே எடுத்துக்கிச்சு. 2.5 மணி நேரம் மேலே எடுத்துக்கிச்சு எனக்கு. சரிங்களா? அவ்வளோ டைம் எடுத்துச்சு இந்த வீடியோ. ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ஃபஸ்ட்டு டைம் எடுக்கிற வீடியோ. நான் மைலேஜ் டெஸ்டிங் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு டைமு. அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால சில தான் நடந்துச்சு இந்த வீடியோவில். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரி போனேன். நாங்கள் அப்படியே போனேன். ஒரு சர்டன் டைமில் பெட்ரோல் ஆஃப் ஆகிடுச்சு. பெட்ரோல் இல்லாமல் வந்து வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. கேனில் இருக்கிற பாட்டில் கொட்டினேன், டெஸ்ட் பண்ணேன். போனேன்னா என்ன ஆச்சுனாக்கா நான் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, இந்த பெட்ரோலை ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அதில் ஒரு தப்பு நான் பண்ண மறந்துட்டேன். சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன், சோக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஆஃப் பண்ண மறக்கலாங்க. இப்போ நார்மலாக எல்லா ப்ளூட்டும் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து தொட்டாலே வந்து இறங்கிடும். சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ண இறங்கிடும். அன்றைக்கி நான் ஓட்டம் ப்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. நல்லா ஒரு போட்டு அழுத்தணும், அப்போ தான் வந்து சோக் வந்து ஆஃப் ஆகும். நான் அது ஹார்டாக அமுக்கலை, லைட்டாக மற்ற ப்ளூட்லாம் பண்ணுற மாதிரி பண்ணேன். சரி ஆஃப் ஆகிடுச்சு. நானும் அந்த அவசரத்தில்ங்க, நான் வண்டி பெட்ரோலும் தீரல. நான் மைலேஜ் டெஸ்ட் வரத்துக்கே 10 கிலோமீட்டரில் ஓட்டு வந்துட்டேன் நான். சரிங்களா? 10-15 கிலோமீட்டர் ஓட்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பெட்ரோல் தீர்ந்து நான் பெட்ரோல் போட்டேன். சரிங்களா? அந்த ஒரு டென்ஷன் எனக்கு. அதனால் வந்து லைட்டாக தூட்டு நான் பண்ண போயிட்டேன். சோக் ஆஃப் பண்ணல. நான் பண்ண போகிறேன் ரொம்ப தூரம் போயிட்டேன். தாம்பரம் ரோட்டில் கொஞ்சம் அப்படியே திரும்பினேன். யூ-டர்ன் போட்டு திரும்பிட்டு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம கிளச் விட்டு ஆஃப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி ஆன் பண்ண சோக் போடான்னு பார்த்தேன், சோக் ஆனில் இருக்குது. ஐயோ நம்ம சோக் போட ஆஃப் பண்ண வந்துட்டோம் போல இருக்குது. ஐயோ மைலேஜ் டெஸ்ட் பண்ணதே வேஸ்ட்டாக போச்சா என்ன. எனக்கு அப்போயே செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க நான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து சோக் ஆஃப் பண்ணி தானே கரெக்டாக இருந்திருக்கும். ப்ராப்பர் மைலேஜ் டெஸ்ட் என்ன இருந்தது, மெயினாக மைலேஜுக்கான இது தான் அது சோக். இது சரிங்களா? மைலேஜுக்கான இது தான் மெயினாக வந்து கார்பரேட்டர். அது பக்காவாக நான் வந்து சோக் ஆஃப் பண்ணல. அப்போ எப்படி ப்ராப்பராக மைலேஜ் நம்ம பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் சரி எடுத்து போடலாம் சொல்லி போடுறேன். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள். சரி அப்படியே வந்துட்டு என்னாச்சுனாக்கா அப்போ தான் முக்கியமான ட்விஸ்ட்டு அங்கே எனக்கு. ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுனாக்கா பெட்ரோலே தீரல. அது பாருன்னு ஓட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் சோக் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மெயினான ட்விஸ்ட்டு, எனக்கு பெட்ரோல் வந்து நான் வாங்க மறந்துட்டேன். சரிங்களா? நான் ரிட்டர்ன் வரத்துக்கு பெட்ரோல் வாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வழியில் நின்று லிஃப்ட்டு கேட்டு யாரும் கொடுக்காம கடைசியில் 2 பேர் ஆபத் பண்ண மாதிரி வந்தாங்க. செங்கல்பட்டுலேருந்து எங்கே தான் ஒரு பேர் அரவிந்த் சம்திங் சொன்னாங்க. அவங்க தான் வந்து என்னை வந்து டோ பண்ணி கொண்டு போய் விட்டாங்க. பட் இதில் என்னன்னாக்கா நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் சரி எதுவுமே நான் மிஸ் பண்ணல, ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் மைலேஜ் என்ன வரும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா சோக் போட்டு ஓட்டியிருந்தேன் வண்டி நான். சரிங்களா? 20 கிலோமீட்டர் சோக்கில் ஓட்டினேன். மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் த கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து சோக் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ தான் நான் சுதாரிச்சேன். அதுக்கப்புறம் நான் சோக் ஆஃப் பண்ணி தான் வந்தேன். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இவன் எப்போ மைலேஜ் செக் பண்ண போனவன் பெட்ரோல் கூட வாங்க மாட்டானா உங்களுக்கு ஒரு இருக்கும் எக்ஸஸ் பெட்ரோலில் வரத்துக்கு. பட் என்ன பண்ணுறது, தப்பு நடக்கல, யார் தப்பு பண்ணல. நம்ம நினைக்கலாம் இது கூட பண்ண மாட்டானா நினைக்கலாம். பட் டு பி ஃப்ராங்க் அது உண்மையிலேயே நான் வந்து நடந்த மிஸ்டேக் தான். நான் கரெக்டாக 1 லிட்டர் தான் பெட்ரோல் வாங்கினேன். நான் ரிட்டர்ன் வரத்துக்கு நான் அவசரத்தில் வாங்கலை. அது மிஸ்டேக் ஆகிடுச்சு அது. சரிங்களா? சரி நீங்கள் அதை நான் ரொம்ப பரவலான்னு பேசலாங்க. நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். என்ன ஒன்று, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போவோங்க. உண்மையிலே மைலேஜ் டெஸ்ட் வீடியோ யாரும் இவ்வளோ லென்த்தாக போட மாட்டாங்க. அது என்னவோ நான் ½ அன் ஹவருக்கு மேலே தான் நமக்கு எல்லா வீடியோ போயிடுது நமக்கு. நான் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து 10 நிமிஷம் தான் பிளான் பண்ணேன். பட் என்னன்னு தெரியல, நம்ம போகிற வீடியோ எது வந்தாலுமே ½ அன் மேலே தான் போயிடுது. அது என்னன்னு தெரியல.
நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பாருங்கள், இல்லை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிக்கல ஃபஸ்ட்டு பாருங்கள், போரிச்சா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்களை கம்பல் பண்ணல, பிடிக்கிறவங்க பாருங்கள், அவ்வளோதான். சரிங்க, நான் பேசுகிறோம்ல, நீங்கள் வீடியோ பாருங்கள். சரிங்களா, நான் கிளம்புறேன். பாய். ஃபோட்டோ எடுக்கலக்கா, கேமரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட புல்லட்டோட மைலேஜ் என்ன நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க என்கிட்ட. சரிங்களா, நானும் ஒரு வண்டிக்கு ஒரு மாதிரி சொல்கிறேன். சரிங்களா, என்னால் வந்து எல்லா வண்டியும் ஓட்டி பார்த்து மைலேஜ் சொல்ல முடியாது. சரிங்களா, எனக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ, வண்டியோட ப்ரீவியஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் அவங்ககிட்ட நான் கன்வே பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி இப்போது நம்ம கேரேஜில் இருக்கிற ஒன் ஆஃப் த வெஹிக்கிளை இப்போ எடுத்து நான் டெஸ்ட் பண்ண பாருங்க மைலேஜ் என்ன தான் கொடுக்குதுன்னு. சரிங்களா, இப்போது நான் ரெகுலராக புல்லட் ஓட்டியிருந்தால் பரவாயில்ல, நான் சொல்லிடலாம் அப்ராக்ஸாக என்ன கொடுக்குதுன்னு. நானும் ரெகுலராக புல்லட் ஓட்டுறது கிடையாது, என்னோடய பர்சனல் பர்பஸ்க்கு. நான் சிடி என்ட்ரு தான் ஓட்டிகிட்ருக்கேன். 100 cc வெஹிக்கிள் தான் நான் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு புல்லட்டோட மைலேஜ் எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது, டு பி ஃப்ராங்க். சரிங்களா, நான் ஜஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கோசரம் ஹைவே கொண்டு போகிறாங்க வண்டியை, மைலேஜ் என்ன தான் கொடுக்குதுன்னு. சரிங்களா, இதில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது, நான் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். நம்ம இங்கே லோக்கல் சிட்டியில் ஓட்டினா எனக்கு அது அந்தளவுக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. நான் ஹைவேல போயிட்டு நம்ம செக் பண்ணுவோமே எவ்வளோ தான் கொடுக்குதுன்னு. நம்ம அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிக்கலாம் சிட்டியில் கொடுக்குறதுக்கு. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலி ஷாப்லேருந்து நான் இப்போ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் மேலே நான் வந்திருப்பேங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி தாங்க நான் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் போயிட்டுருக்கேங்க. இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியாது. நான் உண்மையிலேயே இதை நான் ட்ரைவ் பண்ணி தான் கொண்டு வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டேன். நான் ட்ரைவ் பண்ணிவிட்டு சரி பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம டெஸ்டிங் கேனில் அந்த 1 லிட்டர் கேனில் பெட்ரோல் போட்டு தான் வந்துட்டுருக்கேன். சரி நிற்கும் பார்த்துட்ருக்கேன், இன்னும் நிற்கல. நின்னாக்கா இங்கேயே பெட்ரோலை ஊற்றிட்டு செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு நானும் பார்க்குறேன். நான் இதை ஒழுங்காக ட்ரைவ் பண்ணனா இல்லையான்னு தெரியலையே. ரொம்ப தூரம் வந்துட்டுருக்குதே, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் மேலே வந்துட்டுருக்கேனே. இதுவே எப்படின்னா நான் எப்போ பெட்ரோலை ஊற்றி நான் எப்போ செக் பண்ணுறது? நான் இவ்வளோ பெட்ரோல் சரியாக எடுக்கலையா நான்? இது போகிற போக்கில் பார்த்தா நான் எங்கேயாவது ஊருக்கு தான் போயிடுவோம் போல இருக்கு. நம்ம இங்கேயே ஓரமாக நிப்பாட்டி நம்ம திருப்பி பெட்ரோல் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்படியே ஓட்டினா நான் போயின்னு தான் இருக்கணும் நான் ஊருக்கு. எங்கே நிப்பாட்டுறது? இங்கே நிப்பாட்டிடலாம். ஓ, வருதுங்க பெட்ரோலு. இல்லை பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். இதோ வரலங்க பெட்ரோலு, ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த இது எதுக்குனாக்கா, இந்த பார்த்தீங்களா இது ஃபில்டருங்க இது. சரிங்களா, ஓல்டு வண்டியிலலாம் அந்த காலத்துலலாம் இப்படி தான் இருக்கும் ஃபில்டர். இது உள்ள வலை இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இப்போ இது பாருங்கள், இது இங்கே ஒரு மாதிரி தெரியுதுங்களா டாட்டு? இதான் மேக்னெட்டு. இதுலேருந்து வர்ற பெட்ரோல் என்ன பண்ணோம்னாங்க, இதில் ஃபில் ஆகும். இதில் ஃபில் ஆகிறது ஏதாவது டஸ்ட்டு எதாவது இருந்துச்சுனாக்கா அந்த டஸ்ட்டு என்ன சொல்கிறது, உள்ள டேங்க் உள்ள ஏதாவது இரும்பு துகள்கள் இருக்கும்ல, இரும்பு டஸ்ட்டு, அது எல்லாமே இந்த இதில் போய் சேர்ந்துக்கும். இதில் இந்த மேக்னெட் இதில் சேர்ந்துக்கும், ஒட்டிக்கும். வெறும் பெட்ரோல் மட்டும் இதில் ஃபில்டர் ஆகி போயிட்டுருக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இதிலே பிளாக் ஆகிரும். டஸ்ட்டு சேர் என்ன ஆகுனாக்கா பெட்ரோல் இது போகாது. நம்ம அப்பப்போ இதை கழட்டி, இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கழட்டினாக்கா ஃபுல்லாக வந்துடும். நம்ம அப்பப்போ க்ளீன் போடணும். அந்த காலத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? வண்டி வச்சுருந்தவங்க பக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனால தான் இது இன்னும் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
பார்ப்போம். இப்போது பெட்ரோலு சுத்தமாக இல்லையா? பார்த்தாச்சா? இல்லை, சுத்தமாக இல்லை. இப்போ ஓட்டும் எது வரைக்கும் ஓடுதுன்னு பார்க்கலாம். இன்னும் ட்ரை ஆகலை வண்டி, அதுவாக நிற்கலை பெட்ரோல் இல்லாமல். நம்ம அது வரைக்கும் போகலாம், எது வரைக்கும் தான் போகுதுன்னு பார்க்கலாம். நான் கடையில் பார்க்க லைட்டாக இருந்துச்சு பெட்ரோலு. ஐ மீன் எப்படி சொல்கிறது, லைட்டாக சொட்டுச்சு. சரி அதில் போயிடலாம், ஹைவே பக்கத்தில் தானே, ஒரு 5 கிலோமீட்டர் ஓடும் தான் வந்தேன். ஆனால் அது ரொம்ப வந்துச்சு. அது ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட நான் ஓட்டிட்டேன். 7-8 இருக்கும், பார்க்கலாம். பாருங்கள், பெட்ரோல் இல்லாத மாதிரியே காட்டு தெரில. பாருங்கள், ஈஸியாக போகுது, பெட்ரோல் இருக்கிற மாதிரியே போகுது வண்டி. கொஞ்சம் போகலாம், கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போம். இப்போ 60ல் போயிட்டுருக்கேன். வண்டி சும்மா சொல்லக்கூடாதுங்க, வண்டி சும்மா ரத்தமாக இருக்குது ஓடுறதுக்கு. குறிப்பாக இந்த புல்லட்டு. இப்போ தான் தலைவர் அடிக்கிறாரு, வா வா ராஜா, வா ராஜா, வா ராஜா. இதை தான் எதிர்பார்த்துருந்தேன். அடைக்கிறார். போகலாம், பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, பார்ப்போம். ஃபுல்லாக ட்ரை, ஃபுல் ட்ரை தான். பார்த்துக்கலாம் எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எப்படி ஒருனாக்கா சோக் போட்டு ரைஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நாங்கள் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏங்க நல்லா போகுதுங்க, பெட்ரோல் இல்லாத மாதிரியே தெரிலங்க. என்னங்க இது வண்டி, இது நான் எடுத்த வண்டி எப்படியா இருக்கணும் இப்போ? அட ராமா, இப்போ போயிட்டு எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குங்க கடையில் 5 மணிக்கு. அதான் வந்தாங்க நான், சரி சீக்கிரம் முடிச்சிடலாம். இதை நான் ரைடு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். ஐயோண்ணா இப்படி போகுது வண்டி, பெட்ரோல் இல்லாத மாதிரியே தெரியலையே. டேங்க் அவுத்து வச்சு டேங்கை கையில் தான் மூடிக்கிறது தாங்க பார்க்கணும், பெட்ரோல் வருதா இல்லையான்னு, பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு. டேப் ஃபால்ட்டாக இருக்கா? இருங்க, ஸ்லோ பண்ணிவிட்டு பெட்ரோல் மூடியை திறந்துட்டு பார்க்கலாம். இதுக்கே உள்ளாரண்ணா, நான் இன்னும் எப்போ பெட்ரோல் ஊற்றி நான் ஓட்டி நான் பார்க்குறது. நான் பார்த்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உள்ளே இல்லைங்க, ட்ரை தாங்க இருக்குது பெட்ரோலு. நானும் பார்த்துட்டேன், பக்கம் ட்ரையாக இருக்குது, அது பாட்டு போயிட்டே இருக்குது. சரி பார்க்கலாம், இப்போ உள்ளேயும் பெட்ரோல் இல்லை, வெளியும் பார்த்துட்டோம், செக் பண்ணிட்டோம், வெளியே இல்லை, எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ஓனர் என்கிட்ட சொல்லி தான் கொடுத்தாங்க, மைலேஜ் கொடுக்கும்பா அந்த வண்டி, மற்ற புல்லட் மேலே அது கிடையாது, மைலேஜ் கொடுக்குன்னு தான் சொன்னாங்க. பார்க்கலாம் எது வரைக்கும் கொடுக்குதுன்னு பார்ப்போம், செக் பண்ணலாம். இப்போ பார்ப்போங்க, பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சு தான் நான் போகிறேன். பார்ப்போம். இது டிரைவருக்கு நான் ஓட்டேன், ஏன்னா டேங்க்லேயும் பெட்ரோல் இல்லை, அதுலேயும் வரல. ஆனால் வண்டி பாட்டுன்னு போயிட்டே இருக்குது, ஷோக்கும் ஆஃபில் தான் இருக்குது, போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பார்ப்போம் எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ரைடு தான் போல இருக்குது எனக்கு. சக்ஸஸ், வண்டி அடைக்குது, நிற்க போகுது. அப்பா அடி,
இங்கே சோக்கம் போட்டு ஓட்டி திருப்பி பார்க்குறேன். வரல. சூப்பர் சூப்பர். ஒரு வழியா பெட்ரோல் இல்லைங்க. மைலேஜ் கொடுக்குதுன்னு கஷ்டப்படுற உலகத்திலே முதல்ல நானாக தாங்க இருப்பேன், அதுவும் புல்லட்டில். எனக்கு தெரிஞ்சு இது மைலேஜ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எது வரைக்கும் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் பட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா. சூப்பர், பக்கா ட்ரை. பார்த்தீங்களா, ஒரு சொட்டு கூட வரல. ரைட்டு. இப்போது இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இது வழியாக வந்து இதில் ஃபுல்லாகி இதில் ஃபில்டர் ஆகி இது வழியாக தான் வந்து பெட்ரோல் வந்து கார்பரேட்டருக்கு போகும். சரியா? அதாங்க நம்மகிட்ட இருக்கிற பெட்ரோலை போட்டுடலாம். கரெக்டாக பார்த்தா 1 லிட்டர். ரைட்டாக 1 ட்ராப் தான் கீழே வந்துருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் எனக்கு தாங்க ஃபஸ்ட் டைமு. நம்மளால் எனக்கு அது பழக்கம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ப்ராப்பர் மைலேஜ் டெஸ்ட்டு இப்படி பண்ணவே கூடாது. ரிசர்வ் பார்க்கணும். சரிங்களா? ரிசர்வ் தான் பக்கா மைலேஜ். இது வந்து ஒரு அப்ராக்ஸாக பார்த்துக்கலாம். ஒரு அப்ராக்ஸ் கரெக்டாக சூப்பராக வந்துருப்பாங்க. ரீடிங்கு 114. நான் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5140 இருக்குது. கரெக்டாக 40ல் அதுவும் 0 தான் இருக்குது பக்கத்தில். 51400 கடைசியில் ரீடிங். சரிங்க, போகலாம். பாடி பேசிகிட்டே போகலாம். உங்கள்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த மைலேஜ் கோசம் பொறுமையாக ஓட்டி காமிக்கிறது, மைலேஜை ஜாஸ்தி காமிக்கிறதுலாம் நமக்கு இன்டென்ஷன் கிடையாது. எனக்கு என்ன, நான் இப்போ எதுக்கு பண்ணுறேன்னா, இதை ஜாஸ்தி காமிச்சு உங்கள்கிட்ட ஜாஸ்தி ரேட் விற்கிறதுக்கெலாம் இல்லைங்க. இப்போ புல்லட்டோட மைலேஜ் என்ன வருது பார்க்கலாம். எனக்கும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. சரி, அதை வீடியோ எடுத்து போடலாம், அவ்வளோதான். இப்போ கரெக்டாக 80ல் போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க என் வண்டி வந்து 20 தான் வருது, 25 தான் வருது, சில பேர் 30 வருதுன்றாங்க. சரி, பாயிண்ட் புல்லட்டில் என்ன தான் வருது பார்க்கலாம். மெயினாக இந்த வண்டி நான் அதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இந்த வண்டி வந்து இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது. சரிங்களா? இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது, 2 டயர் நல்லா இருக்குது, பக்கவாக இருக்குது. இந்த வண்டி என் கேரேஜில் வந்ததுலேருந்து எனக்கு இந்த வண்டி ஓட்டணுன்னு ஒரு ஆசையாக வந்துருச்சு. மைலேஜ் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். ஏன்னா இந்த வண்டி ஓனரும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கொடுக்கும்பா தான் சொன்னாங்க. சரி, அதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடலாம். இப்போ இந்த வண்டி வரதை பார்த்து உங்கள் வண்டிக்கும் இது வரும்னு வந்து கட்டாயம் கிடையாது. உங்கள் வண்டி இதை விட ஜாஸ்தியாக வரலாம், கம்மியாக வரலாம். மைலேஜ் வந்து எதை சம்மந்தப்பட்டதுன்னா, வண்டியோட கண்டிஷனை பொறுத்து, இன்ஜின் கண்டிஷனு, போர் கண்டிஷனு, கிளட்ச் பிளேட்டு, ஆயிலு, பெட்ரோல் டியூனிங், கார்பரேட்டர் டியூனிங்கு, ஜெட்டிங்கு எல்லாமே சேர்ந்துதாங்க மைலேஜ். ஏன் ஈவன் சைலன்சரை உட்பட, சைலன்சர் கூட சம்மந்தம் இருக்குது மைலேஜுக்கு. நீங்கள் இதுவே வந்து ஓப்பன்லாம் போனீங்கன்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். ஃபுல் க்ளோர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் மைலேஜ் வரும். சரிங்களா? நிறைய இருக்குங்க மைலேஜுக்கு. இன்னொன்று, பெட்ரோலும் இருக்குது. பெட்ரோல் நீங்கள் எங்கே போடுறீங்க, அந்த பெட்ரோலோட தரம் எப்படி இருக்குது, அதுவும் சம்மந்தப்பட்டது தான் மைலேஜ். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் மைலேஜ். அதனால் இந்த வண்டி வரதை பார்த்து நான் சொல்கிறத வச்சு உங்கள் வண்டி ஏன் வரல, அதனால் இது வந்து இந்த வண்டியோட கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஒரு ஆவரேஜ் கண்டிஷன், ஆவரேஜ் மைலேஜ் நான் சொல்கிறேன். இல்லை யாருமே நான் 80-90லாம் ஓட்டாதீங்க.
நான் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் ஓட்டுறேன். பார்க்கலாம் வண்டியோட கண்டிஷனும், இந்த வண்டியோட கண்டிஷன் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. வண்டி சும்மா ரதம் மாதிரி போகுதுங்க, பயங்கரமாக இருக்குதுங்க வண்டி. கரெக்டாக நம்ம 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். 40 எடுத்தோம் இல்லையா, இப்போ கரெக்டாக 50 ஆகிடுச்சு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஆனால் நல்ல வண்டிங்க அது. இந்த வண்டியும் சேல்ஸ் தாங்க, சேல்ஸ் தான் இந்த வண்டி, சரிங்களா? கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? நீங்கள் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்போ நான் ஓட்டுறதுனால நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு செட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வண்டியும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது வந்து புது வண்டி கிடையாது. புது வண்டிக்கு தான் வந்து எல்லா செட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், எல்லா வண்டியும் ஒரே மாதிரி நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டலாம். ஓல்டு வண்டினால ஒரு மெக்கானிக்கும் டிஃபர் ஆவாங்க. இப்போது நான் வந்து சென்னையில் மெக்கானிக் கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த வண்டியோட மெக்கானிக் சென்னையில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கலாம், சேலத்துலேயோ தருமபுரிலேயோ இல்லை பாண்டிச்சேரிலேயோ எங்கே இருக்கலாம். அவங்க ஸ்டைல் அந்த மெக்கானிக் வேறு, அவங்க பார்க்குற ஸ்டைல் வேறு, சரிங்களா? அவங்க வைக்கிற செட்டிங் வேறு. அதனால் எல்லா மெக்கானிக்கும் ஒரே மாதிரி செட்டிங் வைப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து செட்டிங் வைப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீடு அட்வைசபிள் கிடையாது. யாருமே இந்த மாதிரி ஸ்பீடு ஓட்டாதீங்க. இன்னொன்று சொல்ல போனாக்கா புல்லட்டு வந்து இதாங்க ஸ்பீடு ஒரு 40 to 60க்குள்ளே. சும்மா அந்த பீட்டை கேட்டுக்கிட்டே ரசிச்சுட்டே ஓட்டினோமா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க, அருமையாக இருக்குது. நம்ம ஓரம் வந்துடலாம், அந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் இந்த லைனில் போகலாம். அப்படியே நம்ம ஏதாவது அப்படியே ஒரு பாட்டு கூட வேணாங்க, இந்த பீட்டு வருது, இதுதான் மியூசிக் நமக்கு. இதை ரசிச்சுட்டே போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்ம மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆகிடும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்மோஸ்ட் இப்போது 17 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் நான் வந்து ரிட்டர்ன் போகலான்னு இருக்கேன். பார்ப்போம். இப்படியே போனாக்கா நான் வந்து இதுதான் போவேன். அப்புறம் நான் தாம்பரம் அது இதுன்னு தாண்டி போயிட்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 60 வந்துருச்சு. 40 எடுத்தேன் இல்லையா, 60 வந்துருச்சு. 20 கிலோமீட்டர்ஸ் ஓடியாச்சு. எங்கன்னா யூட்டர்ன் அடிக்க வேண்டியது தான். பார்ப்போம் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க மைலேஜ்? சும்மா கமெண்டில் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்கள் அப்ராக்சிமேட் பார்க்கலாம். கடைசியில் பார்த்து டைப் பண்ணாதீங்க, இப்போவே டைப் பண்ணுங்கள் பார்ப்போம். யூட்டன் எங்கே தான் இருக்குன்னு தெரியலையே அது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, சோக்லேயே ஓட்டின்னு வந்துட்டேன். சோக்லேயே ஓட்டின்னு வந்ததால் என்ன ஆகுனாக்கா பெட்ரோல் கொஞ்சம் எக்ஸஸாக குடிக்கும். வண்டி அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது, ரொம்ப ரிச்சாக இருக்கும் வண்டி, பெட்ரோல் நிறைய போகும். ஸோ அதனால் மைலேஜ் இப்போது அக்யூட்டாக சொல்ல முடியாது, டு பி ஃப்ராங்க். பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். 20 கிலோமீட்டர் ஸ்டோக்கில் தான் வந்திருக்கு. இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் பார்ப்போம். இப்போது இப்போது எக்ஸஸ்
எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சாரிங்க. வெறுப்பாக இருக்குங்க, வெறுப்பாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரே டென்ஷனாக இருக்குது. சாரி மக்களே, நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருப்பீங்க. சாரி, பார்க்கலாம், அடுத்த வீடியோ கரெக்டாக பண்ணுறேங்க. ஸோ வந்தாச்சு, பண்ணியாச்சு. இது ஒரு ரிசல்ட் என்னென்னு பார்த்துடலாமே. பார்ப்போம். நானும் சொல்கிறேன், இது மேரேஜ் முடிட்டோம் அப்புறம் நான் சொல்கிறேன் எவ்வளோ வந்திருக்கு, நான் சொல்கிறேன். இப்போது அதான் இப்போ 24 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. இப்போ எவ்வளோ கொடுக்குன்னு தெரியலையே. 5 கிலோமீட்டர் கொடுக்குமா, இல்லை 10 கிலோமீட்டர் கொடுக்குமா, இல்லை 7 கிலோமீட்டர் கொடுக்குமான்னு தெரியல எக்ஸஸா. ஏன்னா நிறைய பெட்ரோல் வந்து போயிருக்கோங்க. சோக்கில் போட்டு ஓட்டக்கூடாது. வண்டி ஒன்றும் ஆகாதுங்க, ரிச்சாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, தூரம் போவோம், பெட்ரோல் நிறைய போகும். போருக்கு ஃபயரிங் ஒழுங்காக இருக்காது. வண்டி ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10% பெட்ரோல் போகுதுனாக்கா 25% பெட்ரோல் போகும் போருக்கு. அந்த கணக்கு வச்சுக்கோங்களேன். ஹலோ மக்களே, வண்டி நின்றுச்சு. நாங்கள் சோக் போட்டுட்டு ஓட்டி பார்ப்போம். அதான் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ பிரதர்ஸ், வண்டி அடைக்குது, அடைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் எப்போ நிற்கலாம், வண்டி எப்போ வேணாலும் நிற்கலாம். பார்ப்போம். இது கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்குது, எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். சரி, நான் மட்டும் சோக் மட்டும் போடாமல் இருந்தேன்னா இன்னும் நல்லாவே கொடுத்துருக்குங்க மைலேஜ். கண்டிப்பாக சோக் போட்டு வந்துட்டேன், ஏதோ ஒரு அவசரம். லைட்டாக அரைச்சிச்சு, இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இன்னொன்றுங்க, நான் இந்த வண்டியோட கம்ஃபர்ட் உங்களை பற்றி உங்கள்கிட்ட தான் சொல்லி ஆகணுங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேங்க. வண்டி சும்மா ராஜபோகமாக இருக்குங்க. புல்லட்டில் ரைடு போகிறது ரொம்ப ஒரு சுகமாக தான் இருக்குது. நானும் 390 போயிருக்கேன், டாமினரில் போயிருக்கேன், நிறைய ரேடியேஷனில் போயிருக்கேன். பட் புல்லட்டு வந்து அது ஒரு தனி ஃபீலுங்க. என்னென்னா சூப்பர் பைக்காக ஆகிட்டோம், லேட்டஸ்ட் வண்டியாக இருக்கட்டும், இதில் ஒரு 60-70 போகிற சுகமே சுகம் தான். ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு கம்பீரமாக இருக்குது. ஒரு இந்த ஹேண்டில் பாருக்கு அதுக்கும் நல்ல ஒரு வைடாக, நான் வேறு கொஞ்சம் ஹைட்டாக அது நமக்கு ஒரு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்குது. நமக்கு நம்ம தான்டான்னு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. செம்ம ஃபீல். போதுங்க. நிற்கலை வண்டி நிற்கலை, நிற்கலை. பாருங்கள், 80 கிட்ட போயிட்டுருக்காங்க. நான் பாருங்கள் 78 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். உண்மையிலே நல்ல மைலேஜுங்க இந்த வண்டி, செம்ம மைலேஜ்.
நல்ல மைலேஜ். அடைக்குதுங்க, அடைக்குது 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 அடைக்குது. ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு போல். இல்லை 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 பிரதர்ஸ், நான் பண்ணுறேன்னா நான் சும்மா ஒரு வாட்டி தான் பண்ண போகிறேன். அடிக்கடிக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரிங்களா. ட்ரைலெலாம் ஓட்டக்கூடாது, வண்டியை ட்ரையாக வச்சுக்கூடாது சரிங்களா. அது பெட்ரோல் இருக்கட்டும், பெட்ரோல் வண்டியில் இருக்கணும். அது பப்போ செக் பண்ணிட்டு ஊற்றிட்டே இருங்க. நின்று போச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆகலை. அவ்வளோதான், இறங்கிக்கிறேங்க, இறங்கிக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னன்னாக்கா நம்ம வந்து 20 கிலோமீட்டர் வந்து சோக்கில் தான் போட்டு ஓட்டு வந்தோம் சரிங்களா. அது ஒரு ட்ராபேக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்த ஸ்பீடு வேறு லெவலு. 80, 90, 70, 80, 90 வந்துட்டு இருந்தோம். ஸ்லோவாக வரல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மைலேஜ் டெஸ்ட்டுக்கு 40-50லே ஓட்டிகிட்டு போவாங்க ஜாஸ்தியாக காட்டுறதுக்கு. நம்ம அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்படி ஓட்டுமோ அப்படி தான் ஓட்டுறோம் சரிங்களா. இது நான் விற்க போகிற வண்டி தான். இந்த வண்டி சேல்ஸு தாங்க சரிங்களா. மேபி இந்த வண்டி வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா பார்க்க போகிறீங்க சரிங்களா. நான் இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு தெரியாது. மைலேஜ் டெஸ்ட் வீடியோ எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சரிங்களா. இப்போது இந்த வண்டி ஓவர்வியூ பார்க்கலாம். அப்படியே பாருங்களேன், டயரு காட்டுறேன் பாருங்களேன். எவ்வளோ நல்லா இருக்கும் டயரு, ஃப்ரெஷ். பட்டன்லாம் சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் டயரு 90% டயர் நல்லாயிருக்கு, 90-95%. அதே மாதிரி தான் பேக் டயரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், எங்கே வந்து நான் வந்து விற்றுட்ருக்கேன் பாருங்கள், வண்டியை ரிவ்யூ சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள். டயரு ரிம்மாக இருக்கட்டும், டயர் ஆகட்டும், எல்லாம் சூப்பராக இருக்குது சரிங்க. இவ்வளோ பார்த்தாச்சு. 20 கிலோமீட்டர்ஸ் வந்து சோக்கில் போட்டு ஓட்டிகிட்டு வந்தோம். ஸ்பீடாக வந்தோம், ஸ்லோவாக வரல. அத்தனை இருந்தும் மைலேஜ் பாருங்கள். 7 to 40 எடுத்தோம். 50, 60, 70, 73 வரப்போகுது. 50, 40, 50, 60, 70, 33 கிலோமீட்டர் கொடுத்துருக்குங்க இதில். இதுவே எனக்கு தெரிஞ்சு சோக் போடாமல் ஓட்டு வந்தாக்கா 35 அபவ் 37, 38 கொடுக்க சான்ஸ் இருக்குது சரிங்களா. 38 வைப்போம். 38 கொடுக்குதுனாக்கா நான் சோக் போடாமல் சொல்கிறேன். சோக் போடாமல்னா ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து 33, 5 கிலோமீட்டர் 38. இதுவே நீங்கள் சிட்டியில் ஓட்டினாக்கா 32, கம்பல்சரி 32 கொடுக்குங்க இந்த வண்டி மைலேஜ் சரிங்களா. இதாங்க மைலேஜ் டெஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போது நீங்கள் அடிக்கடிக்கு வந்து ரோட்டில் பார்ப்பீங்க. வெறும் நம்ம 4 செவத்துக்குள்ளேயே பார்த்து பழகிட்டேன். நீங்கள் அடிக்கடி நம்ம ரோட்டில் இந்த மாதிரி வண்டியோட கம்ஃபர்ட் ரிவ்யூ, வண்டியோட ரைடு ரிவ்யூ, அந்த மாதிரி தான் பார்த்து போடலான்னு இருக்கேன் நான். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் சரிங்களா. அன்டில் தென் சைனிங் ஆஃப். உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நான் பிரவீன்குமார். இதாங்க அவசரம். இப்போ எப்படிங்க போகிறது? இதே தாங்க சோக் போட்டு வந்தேன் நான். சோக் போட்டு வந்தேன், பெட்ரோல் செக் பண்ண சொல்லிட்டு இதுக்கு மேலே தான் பெட்ரோல் ஊற்றிட்டு வந்தேன். எக்ஸஸாக பெட்ரோல் வாங்கலை. ஏதோ ஒரு அவசரங்க. இப்போ நான் எப்படிங்க போகிறது? நான் லிஃப்ட்டு கேட்போம், இருங்க. யார் லிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தெரியலையே. என்னங்க பண்ணுறது? இதான் முன்ன பின்ன பண்ணியிருந்தா தெரியும் நமக்கு. முன்ன பின்ன பண்ணியிருந்தாக்கா டெஸ்ட் பண்ணியிருந்தா. இதுதான் ஃபஸ்ட் டைமு வந்தேன். அப்படியே எனக்கு மட்டும் பெட்ரோல் போட்டு நான் அப்படியே வந்துட்டேன் நான். இப்போ நான் எப்படி போவேன் நான்? ஒன்றும் புரியல. யாரும் நிற்க மாட்டாங்க.
யாரும் நிற்கலை. மைக் இருக்கா? அதான் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா? பெட்ரோல் பங்க் கேட்டாங்க. கேட்டால் பிரிட்ஜுக்கு தான் இருக்கான். இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்ன்றாங்க. எப்படி போக போகிறேன்னு தெரியல. யாராவது டோ பண்ணுவாங்களா தெரியலையே. சூப்பர்ல, செம்ம மைலேஜ் டெஸ்ட்டு செம்ம. ஏன் யாரும் தரமாட்டேன்றாங்க லிஃப்ட்டு? யார் தரமாட்டேன்றாங்களே. சரி கேஸ், என்ன பண்ண தெரியல. கோபுரோலையும் பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குது. சரிங்களா, நான் இப்போது எதாவது இல்லை தள்ளி தான் போகணும். நான் 4-5 கிலோமீட்டர் தானே, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். அவசரப்பட்டு நான் வந்து எதுவும் பார்க்காம வந்துட்டேன். பார்ப்போம், சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோ கேட்டால் பண்ணுறாங்க. ஓகேங்க, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் டோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு ஆக்சுவலி மலை டெஸ்ட் இருக்கலாம் வந்தேன். யூடியூப் தான் பண்ணிகிட்ருக்கேன். பெட்ரோல் நான் பார்க்கல, நின்றுச்சு. ஆ, உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேர் என்ன? எந்த ஏரியா பிரதர்? ஓகே ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, போடலாம்ல, அப்லோட் பண்ணலாம்ல? ஓகே பிரதர். செங்கல்பட்டுலேருந்து நண்பர்கள் போயிட்டுருக்காங்க. லிஃப்ட் கேட்டதை பார்த்துட்டு டோ பண்ணுறாங்க. சே, கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, பெட்ரோல் பார்க்கல. பாவங்க, என்னால் அவங்களுக்கும் கஷ்டம். சரிங்க, நான் உங்களை அப்புறமா நான் பார்க்குறேன். நம்ம சேனல் விண்டேஜ் ரைடர் மோட்டார் சைக்கிள்ஸ் பிரதர். விண்டேஜ் ரைடர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். உங்கள் நேம் பிரதர்? ரொம்ப தேங்க்ஸ். நல்ல வேலைங்க, இங்கே விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அவங்க அப்படியே வெளியே இங்கே போகிறாங்களாம். ஆட்டோ இங்கே வண்டியை ஓரம் விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து போட சொல்கிறாங்க. அதனால் நம்ம வண்டி இங்கே டோல்கேட்டில் எங்கேயோ விட்டுட்டு அதான் ஆட்டோவில் பிடிச்சிட்டு போயிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா அவங்களுக்கு இது கஷ்டம். சரிங்க, நான் இங்கேயோ ஓரம் தான் விட்டுட்டு நான் பெட்ரோல் வாங்கிட்டு நான் கிளம்புறேன். இப்போ கோபுரம் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆஃபரமாக தான் இருக்குது. சரிங்க, பார்த்துக்கலாங்க. எவ்வளோ பார்த்தாச்சு, இதையும் பார்த்துடும். சரி கேஸ், ஓகே, பார்த்துக்கலாம். ரெண்டாவது சொல்கிறேன், உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியலங்க. சரிங்க, வரட்டுமா? பார்த்துக்கலாம். நான் போயிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு ஏதாவது கேன் தேடணும், தேடிட்டு கேன் தான் நான் போயிட்டு இருக்குல்ல, ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரேன். பாய்.